ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல கொண்டக்கடலை, தேங்காய் கீத்தெல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் புளிக்குழம்பு, காரக்குழம்பு எப்படி வேணால் சொல்லலாம். இது வந்து இந்த தேங்காய் கீத்து கொண்டக்கடலையோடு சேர்த்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். இதுக்கு நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிட்டேன். நான் நைட்டே கொஞ்சமாக கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வேகிற டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான மற்ற ஐட்டம்லாம் ரெடி பண்ணிடலாம். இது வந்து நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுட்டு இப்போ இந்த சைடு குழம்புக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் கீத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க வேண்டியதுதான். இதுக்கு நான் சின்னதாக ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். நான் ரொம்ப கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறேன், அதனால் சின்ன சட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பல்லாரி வெங்காயம் போட்டால் அந்தளவு டேஸ்ட் நல்லா இருக்காது. இது கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இது வந்து புளி வேற சேர்க்கறதுனால தக்காளி அதிகம் வேண்டாம், ஆனால் சேர்க்காமல் இருக்கக்கூடாது. அதனால் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூடவே தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் கீத்து, அந்த தேங்காய் கீத்தை வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கும் போது அந்த தேங்காவோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். டைரெக்டாக நம்ம குழம்புல சேர்த்தோன்னா தேங்காவோட டேஸ்ட் அந்தளவு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே அந்த தேங்காவோட வாசனை லைட்டாக வரும். அந்த வாசனை வர வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஓரளவு வதங்கி வந்த பிறகு நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் நான் சேர்க்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி எல்லாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூளும் கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூளில் எல்லாமே இருக்கும், அதனால் நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூளோட பச்சை வாசனை நல்லா போகணும். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளியை சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்சோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த புளியை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இப்போ வந்து இதை இந்த குழம்புல சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொண்டக்கடலையும் சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்தால் தான் நம்ம போட்டிருக்கிற கல் உப்பு கரைஞ்சி நம்மளுக்கு உப்பு டேஸ்ட் தெரியும். உங்களுக்கு தேவைன்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம உப்பு செக் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ வந்து குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் நான் இந்த குழம்புல கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்து கலந்துக்கிறேன், எனக்கு தேவையான அளவு. உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் விட்டுருங்க. மிளகாய் தூள் காரம் கம்மியாக இருந்ததுன்னு நினச்சா கூட இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாலே நம்மளுக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம அதில் சேர்த்துருக்கிற கொண்டக்கடலை எல்லாமே நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம், அதனால் இது ஒரு பச்சை வாசனை போய் நல்லா அந்த குழம்பு ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதித்து வந்தாலே நம்மளுக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா கொதித்து சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். அந்த தேங்காய் பற்கள் நம்ம சாப்பிடும்போது
ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நான் கடிப்படுறது. இந்த மாதிரி கொண்டக்கடலை, தேங்காய் கீத்தெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு தடவை குழம்பு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி செய்யணும்னு தோணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.